இப்போ இது வரைக்கும் பார்த்த ரிசல்ட் என்ன? ஆர் இஸ் ஈக்குவல் டு திஸ் மச், ஆல்ஃபா திஸ் மச், பீட்டா திஸ் மச். திஸ் இஸ் ஆல்ஃபா. ஆர் வெக்டர் ஏக்கும் உள்ள ஆங்கிள், ரிசல்டண்ட்டுக்கும் ஏ வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் ஆல்ஃபா, ரிசல்டண்ட்டுக்கும் பி வெக்டருக்கும் உள்ள ஆங்கிள் பீட்டா. ஸோ இந்த இடத்துல ஆல்ஃபான்னு எழுதுகிற போது ரெஃபரன்ஸ் ஆல்ஃபானாலே ரெஃபரன்ஸ் வித் ஏ. ஸோ ரெஃபரன்ஸ் வித் ஏ. ஸோ எதோட ரெஃபரன்ஸோ அது தனியாக சிங்கிள் எழுதணும், மற்றதெல்லாம் பிபின்னு வரும். tan θ ப்ளஸ் மறந்துருங்க, திஸ் இஸ் tan θ, பி tan θ. இங்கே பின்னு பார்க்குற போது திஸ் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு திஸ் வெக்டர் பி வெக்டர். ஸோ அதை பின்னு சொல்கிறோம். பிக்கு ரிசல்டண்ட்டுக்கு உள்ள ஆங்கிள் பீட்டா. பீட்டாலே ரெஃபரன்ஸ் இஸ் பி, இங்கே ஏ இஸ் ரெஃபரன்ஸ். ஸோ பிங்க வந்துன்னா tan θ sin θ cos θ ஏ. ஓகே, நவ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இதுதான் தீட்டா. ஆல்ஃபா என்ன வரும்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு தீட்டா மைனஸ் பீட்டா அண்ட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா மைனஸ் ஆல்ஃபா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம பார்க்கோம். இஃப் மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் ஏ, தட் இஸ் magnitude of vector A is equal to magnitude of vector B. Okay, first condition, that is if A is equal to B. ஸோ ரெண்டு சேமாக இருக்கிறப்ப நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். ஏ போகிறதா எக்ஸ் போகிறது நமக்கு டவுட் வரும், எக்ஸ்ன்னு வச்சுக்கோம். ஸோ ரிசல்டன்ட் என்ன வரும்? ரிசல்டன்ட் மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஏ ஸ்கொயர், தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x into x into cos of theta. ஏக்கு மேலே எக்ஸ் போட்டிருக்கோம், பிக்கு மேலே எக்ஸ் போட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் cos theta is equal to 2x ஸ்கொயர் into 1 plus cos of theta under root 2x ஸ்கொயர் under root cot of theta. நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்போம். ட்ரிக்னாமெட்ரியில் என்ன படிச்சிருக்கோம்? சைன் ஆஃப் 2 θ இஸ் ஈக்குவல் டு, இன்கேஸ் இப்போ புரியலன்னா மேத்தமெட்டிக் டூல்ஸ் ட்ரிக்னாமெட்ரி போட்டிருக்கேன், 4 வீடியோஸ் போட்டிருக்கேன். வெரி சிம்பிளாக ஈஸியாக கொடுத்துருக்கேன். அங்கே மகப் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஈஸியாக நீங்கள் ஃபார்முலா வரைக்கும். சைன் 2 θ இஸ் ஈக்குவல் டு 2 ஆஃப் சைன் θ காஸ் θ. ஆஃப் ஆங்கிள் என்ன? இதை ஆஃப் பண்ணோம்னா சைன் ஆஃப் θ. இப்போ இதை ஆஃப் பண்ணால் இதே ஆஃப் பண்ணணும். ஹாஃப் சைன் ஆஃப் தீட்டாக்கு பதில் θ/2 காஸ் ஆஃப் θ/2. சேம் ஃபார்முலா இது ஹாஃப் ஆங்கிளில் காஸ் ஆஃப் 2 θ இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் θ மைனஸ் சைன் ஸ்கொயர் θ. இது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டோம்னா திஸ் வில் பிகம் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் θ. ஆர் இதை காஸ் ஸ்கொயர் வச்சுக்கிட்டு மைனஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டோம்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர்னா திஸ் வில் பிகம் 2 காஸ் ஸ்கொயர் θ மைனஸ் 1. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? மகப் பண்ணக்கூடாது. ஸோ காஸ் 2 θன்றது 1:2 ரேஷியோ ஆர் 2:1 ரேஷியோ வரும். 1ன்னு 2ன்னு வரும்போது சைன் வரும், 2 பின்னாடி வரும்போது சைன் வரும், 2 முன்னாடி வரும்போது காசு வரும். அதாவது காஸ் 2 θங்கிற போது 2 முன்னாடி இங்கே முன்னால் வருது, 2 முன்னால் வந்து காசு வரும். இந்த ஸ்கொயரை எடுத்துகிட்டு ஸ்கொயருக்கு பதில் காசோட ஸ்கொயர் ஆகிடும். ப்ளஸ் எல்லாத்துலேயும் -1 ஆர் 1 -1 போடணும். சிம்பிள். ஸோ 1 2னா 2 பின்னாடி வருது, அப்போ சைன் ஸ்கொயர் 2 சைன் ஸ்கொயர், இது 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் வரும். இது 2:1 ரேஷியோ தான், 2 காஸ் ஸ்கொயர் -1 ஒன்று, அவ்வளோதான். ஹாஃப் ஆங்கிள் எப்படி எழுதலாம்? ஹாஃப் ஆங்கிள் எப்படி எழுதலாம்? காஸ் ஆஃப் θ, இது ஆங்கிள் ஆஃப் பண்ணுறோம், பட் இட்ஸ் டிவைட் த ஆங்கிள் பை 2 இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் θ/2 -1 ஆர் காஸ் 2 θ. காஸ் 2 θ இஸ் ஈக்குவல் டு காஸ் θ இஸ் ஈக்குவல் டு, இது ஆஃப் ஆங்கிள் பண்ணோம்னா வேறு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 2 காஸ் ஸ்கொயர் θ/2 2. ஸோ சைன் ஸ்கொயர் எழுதணும்னா 1 மைனஸ் 1:2 ரேஷியோ, 2 பின்னாடி வந்து சைன் ஸ்கொயர் 2 சைன் ஸ்கொயர் θங்கிற இடத்துல ஆஃப் ஆங்கிள், இங்கே ஆஃப் ஆங்கிள் எடுத்தோம்னா θ/2. அண்ட் இங்கேருந்து நம்ம பார்க்கலாம், இங்கே இந்த ரிசல்ட்டில் என்ன சொல்லுதுன்னா, சி
இந்த 2 இங்கே எடுத்துட்டோம்னா இந்த 2 இங்கே கொண்டு வந்தோம்னா அந்த காஸ் தீட்டா காஸ் 2 தீட்டா காஸ் theta theta, sorry, here is theta, cos 2 theta, sorry, cos 2 theta, 2 theta. So in the equation எப்படி எழுதலாம்? cos 2 theta 1 sin square theta எப்படி எழுதலாம்? sin square theta 2 sin square theta 2 sin square theta is equal to இது இங்கே வந்துடும், அது அங்கே போயிடும், is equal to 1 minus cos 2 theta 2 cos square theta is equal to 1 plus cos 2 theta. இப்போ இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 plus cos of double angle is equal to 1 ப்ளஸ்ன்னு வந்ததுனால காசில் வரும், 1 மைனஸ்னா சைனில் வரும். இதோ இதை எப்படி ஞாபகம் நம்ம வச்சுக்கணும். ரைட், நான் ப்ரொசீட் பண்ணுவோம் இப்போ நம்ம. ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் கிளியராக அந்த வீடியோ ஹவு டு ரைட் இட் வித்தவுட் ரிமெம்பரிங் அப்படின்னு கிளியராக போட்டிருக்கேன், ரெஃபர் பண்ணி பாருங்கள் லெஷர் டயத்தில் உங்களுக்கு டைம் இருந்தால். ஸோ r is equal to 2x square. ஸோ we can write r is equal to 2x square. இங்கே 1 ப்ளஸ்ன்னு வந்துடுச்சு, 1 ப்ளஸ்ன்னு வந்ததுனாலே காசில் தான் வரும். இங்கே half the angle 2 தீட்டாவில் வருது, அங்கே என்ன வரும் n2, இங்கே பாருங்கள் 1 ப்ளஸ்ன்னு வந்தாலே 2 cos square theta by 2, 1 ப்ளஸ்னாலே காஸ் ஸ்கொயரில் வரும், 1 மைனஸ்னா சைன் ஸ்கொயரில் வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 2 into 2 தீட்டாக்கு மேலே தீட்டா வருது. ஸோ 2 1 ப்ளஸ்னாலே காஸ் ஸ்கொயரில் வரும், காஸ் ஸ்கொயர், இது 2 தீட்டாக்கு மேலே தீட்டா வருது, அப்போ தீட்டா பை 2, இது ஆஃப் ஆங்கிள், இது ஆஃப் ஆங்கிள். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 to 4, 4 வெளியில் எடுத்தோம்னா 2, எக்ஸை வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, காஸ் தீட்டா பை 2. இந்த கண்டிஷனில் ரிசல்டன் இவ்வளோ தான் வரும். வாட் அபவுட் டேன் தீட்டா? வாட் அபவுட் டேன் ஆஃப் ஆல்ஃபா? டேன் ஆஃப் ஆல்ஃபா தான் கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா நம்ம ஆல்ஃபா வச்சுக்கிட்டு போகிறோம். டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா, பி சைன் தீட்டா பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா. ஓகே, ஸோ பியும் சரி ஏவும் சரி எக்ஸு. ஸோ வி கேன் கீப் இட் அஸ் எக்ஸ் sin theta. sin theta அப்படி எழுதலாம், sin double the angle, sin 2 theta is equal to 2 sin theta cos theta, sin of theta is equal to 2 sin theta by 2. இது வந்து sin 2 theta ஃபார்முலா இருக்குது, sin 2 theta is equal to sin theta half. So sin theta is equal to sin theta by 2 cos theta by 2, cos theta by 2 divide by a எப்படி எடுத்துக்கலாம், a is equal to x plus x cos theta எழுதலாம். So this becomes is equal to x b க்கு பதில் 2x sin theta by 2 cos theta by 2 divided by x வெளியில் எடுத்துட்டோம்னா 1 plus cos தீட்டாவில் வெளியில் வரும். 1 ப்ளஸ்னாலே இங்கே என்ன வரும், 2x sin theta by 2 cos theta by 2. ஓகே, இந்த 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டான்னு வச்சுக்கோங்க. 1 ப்ளஸ்னாலே காஸ் ஸ்கொயர் தீட்டா வரும், காஸ் ஸ்கொயர் 2 காஸ் ஸ்கொயர் வரும். இங்கே காஸ் 2 தீட்டாக்கு பதில் தீட்டா வருது, அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு பதில் தீட்டா பை 2 வரும். ரெஃபர் தேர் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 and to x. ஸோ இந்த இதை அடிச்சிடலாம், இதை அடிச்சிடலாம், காஸ் ஸ்கொயரோட ஒரு காஸ் தீட்டா பை 2 அடிக்கலாம். therefore tan alpha is equal to sin theta by 2 by cos theta by 2 is equal to tan theta by 2 or alpha. இந்த tanning கேன்சல் பண்ணிட்டோம்னா alpha is equal to theta by 2. If alpha is equal to theta by 2, so what is alpha? Alpha is equal to half of angle between both the vectors. Beta same தான் வரும். See alpha, see இப்படி இருக்குது, this is alpha, this is theta na, this is equal to
theta by 2னா இதுவும் theta by beta எவ்வளோ இருக்கும் பீட்டாவும் theta minus theta by 2 is equal to theta by 2. Therefore beta also equal to theta by 2. Xக்கு பதிலா நம்ம x can be replaced as a vector or a magnitude of a vector, magnitude of b vector. So we can write r is equal to 2a cos theta by 2 or 2b cos theta by 2 and alpha is equal to beta is equal to total the angle between two vectors divided by 2, that is half the angle between both these vectors. Now case 2 theta is equal to 0. Theta is an angle between vector A and vector B. So this is, it means this is vector A, this will be vector B. ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் என்ன 0 டிகிரி. ஸோ 0 டிகிரி இப்போ ரிசல்டன்ட் என்னவாகும் ரிசல்டன்ட் திஸ் இஸ் VA வெக்டர் B வெக்டர் ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் 0. R is equal to A square plus B square plus 2 into A into cos of theta is equal to 0 degree under root. So cos of 0, what is cos of 0? Cos of 0 தெரியணும். இந்த இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரிக்னாமெட்ரியில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது புரியலன்னா அங்கே போய் ரெஃபர் பண்ணுங்கள், தெளிவாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஃபார்முலா பக்கப் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்தமாரி போட்டு இங்கே ஒரு யூனிட் இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோஆர்டினேட் வந்து 1 0, அதை இங்கே போணுச்சுன்னா அதை அப்படியே பெரட்டி எழுதிக்கணும். இல்லைன்னா இப்படி போணுச்சுன்னா எக்ஸ் கோஆர்டினேட் 0 ஒய் கோஆர்டினேட் 1. ஸோ இதை அப்படி பெரட்டி எழுதணும், இதோட நெகட்டிவ் இங்கே எழுதணும், இதோட நெகட்டிவ் இங்கே எழுதணும், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் 0 டிகிரி, திஸ் இஸ் 90 டிகிரி ஃபார் 90 டிகிரி, திஸ் இஸ் ஃபார் 180 டிகிரி, திஸ் இஸ் ஃபார் 270 டிகிரி, 360 and 360 plus 9 and so on. So cos of 0 என்ன வரும்? So x coordinate represents cos of angle, y coordinate represents sine of angle. So cos of 0 0 டிகிரி இங்கே பார்க்கணும். இது cos of 0 is equal to 1. Cos of 0 is equal to 1. Cos of 0 this is equal to 1. இங்கே பாருங்கள் 0 டிகிரியில் காசோட வேல்யூ 1, சைனோட வேல்யூ 0, cos sin 270 cos sin. So this become r is equal to a square plus b square plus 2ab under root is equal to a plus b whole square under root, or r is equal to simply magnitude addition the resultant vector. See the a vector இருந்ததுன்னா இது b vector, ரெண்டுத்துக்கும் இல்லை ஆங்கிள் வந்து theta is equal to 0. ஓகே, theta is equal to 0. ஸோ theta is equal to 0னா என்ன வரும்? ஸோ ரிசல்ட்னா இதோட அடிஷன் என்ன பண்ணணும், இதோட ஆரோ ஹெட்டில் அடுத்து எதை ஆட் பண்ணுறோமோ அதோட டெய்லில் வைக்கணும். ஸோ இந்த ரிசல்டன் இஸ் திஸ் ப்ளஸ் this much magnitude and the same direction because angle is 0. So this is the resultant. Resultant is nothing but magnitude of A plus magnitude of B. So resultant is equal to magnitude of A plus magnitude of B. So we can say a resultant vector has a maximum magnitude. And what about alpha? Angle between this vector and the, as it is given, theta is equal to 0, and since theta is equal to 0, tan alpha is equal to tan alpha is equal to b sin theta sin 0 degree divided by a plus b cos 0. So b sin 0 na varudhu 0 degree la sin 0 is 0, this becomes 0, cos 0 is equal to 1. So this is become b by this is become sin 0 is equal to 0, sin 0 is equal to 0, b plus b sin alpha, this is 0 by 1, 0 by 1. In that case
0 by, this is 1, a plus b. Anything by is equal to 0, tan of 0 is equal to tan of 0 degree. So alpha also 0 degree. Yeah, alpha. See, this is alpha. This is the resultant. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹெட்டு, அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து இது போகுது அந்த டைரெக்ஷனில். ஃபஸ்ட் டெயிலேருந்து செகண்டோட ஹெட் வரைக்கும் போகுது. ஆங்கிள் என்ன? வித் ஏ ஆர் வித் பி? 0. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் பீட்டா ஆல்சோ ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ரிசல்டன் மேக்கிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஏ, resultant making with respect to b vector is equal to 0 vector if theta, the angle between a vector and b vector is equal to 0. Right? Third option, third one. Case 3. If theta is equal to 180 degree, theta is what? Angle between, theta is equal to angle between vector A and vector B. Vector A and vector B. So A இப்படி இருக்குன்னா A vector, B vector இப்படி இருக்கும். A because இப்படியே போனால் 0 degree, இப்படி வந்ததுன்னா the angle between B and E is equal to 180 degree. 180 degree. If it is 180 degree, R is equal to R. What is R? Is equal to under root A square plus B square plus 2 into A into B into cos of 180 degrees, because angle between A vector B vector is 180 degree. What is cos of 180 degree? Cos of x coordinate. Cos 180 cos is equal to minus 1. This is equal to minus 1. So this become a square plus b square plus 2ab into minus 1 under root. So this become a square plus b square minus 2ab, which is nothing but under root a minus b whole square. So in that case, a minus b whole square under root is equal to, resultant is equal to a minus b. Vector representation பண்ணுவோம். See, this is a vector. So இதோட டெயிலில் தான் அதோட ஹெட்டை வைக்கணும். ஹெட்டை வச்சுட்டு இப்படி வரும் b vector. ஏன்னா b vectorோட மேக்னிடியூட் கம்மி. ஸோ இந்த வெக்டர், ஸோ இது கேன்சல் ஆகிடுது, இந்த போர்ஷன் கேன்சல் ஆகிடுது. This is cancel. This is r is equal to so இது பெரிய வெக்டர், a வந்து பெரிய வெக்டர். This is a vector, this is b vector, this vector minus this vector. ஏன்னா இந்த வெக்டரோட ஹெட்டில் தான் இந்த வெக்டரோட டெய்ல் வச்சு இப்படி வரும். ஸோ திஸ் மச் இஸ் கேன்சல், நெகட்டிவ் ஆகிடுது. ஸோ ஆர் ரிசல்டன் இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b. இந்த போர்ஷன் தான். ஏன்னா a இஸ் பிக்கர் வெக்டர். ஸோ ரிசல்டன் இஸ் ஈக்குவல் டு a minus b. Resultant is equal to, left out of the resultant vector whose magnitude is equal to a minus b. What about the angle? Angle பார்த்தோம்னா alpha. First நம்ம alpha beta அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம alpha is equal, tan alpha is equal to b sin theta வந்து 180 degrees divided by a plus b cos 180 degree. The cos sin 180 வரும். ஸோ ஃப்ரம் 180 இங்கே காஸ் வந்து மைனஸ் 1, சைன் வந்து 0. காஸ் வந்து, ஸோ சைன் வந்து 0. ஸோ b into 0 is 0. 0 divided by anything, something is equal to 0. Therefore, tan alpha is equal to 0. It means tan alpha is equal to 0. 0 tan 0 தான் 0 வரும். tan 0 degree. 0 degree tan என்ன வரும்? 0 degree tan என்ன வரும்? sin by cos 0 by 1 is equal to 0. So alpha is equal to 0 degree. Alpha is equal to 0 degree. Beta என்ன வரும்? Beta 0 degree தான். ஏன்னா இதுக்கும் ஸோ இதுதான். This is making 0 degree with A. This is making 0 degree. The resultant is making 0 degree with reference to A, right? Because with this is A, left out of A. This is the resultant. Resultant making same angle with A.
வாட் அபவுட் பீட்டா? பீட்டா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். tan of beta is equal to beta. Tan of beta now, so we are taking beta. Tan of beta and our we are taking beta as the reference angle. So beta b plus a cos கீழே cos வரும், மேலே வந்து sin வரும், மேலே sin வரும். ஸோ ஆங்கிள், ஸோ இங்கே ஏ இருக்குது ஏ sin of 180 divided by cos of 180. Theta is equal to 180 degree as it is. செகண்ட் கேஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ sin 180 நம்ம, ஸோ 180க்கு போவோம். 180 sin of 180 is 0. Sin of 180, this is cos, this is sin. 180 டிகிரியில் பார்த்தோம்னா sin of 180 is equal to 0. So tan beta is equal to 0 divided by anything 0. So tan beta is equal to 0 is equal to tan 0 degree or beta is equal to 0 degree. Yeah, because since the resultant see vector A க்கும் vector B க்கும் 0 degree resultant இருக்குது. vector A இப்படி இருக்குது, resultant இப்படி இருக்குது, ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் என்ன 0 degree. vector B இப்படி இருக்குது, resultant இப்படி இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் 0 degree. Case number 4. Case number 4, if A is greater than B, then alpha is less than B. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, கேஸ் நம்பர் 4, இதுதான் ரிசல்டன்ட்டு. இது வந்து வித் ஏ வெக்டரோட ரிசல்டன்ட் பண்ணுற ஆங்கிள் ஆல்ஃபா, அண்ட் திஸ் இஸ் பி வெக்டர். பி வெக்டரோட ரிசல்டன்ட் பண்ணுற ஆங்கிள் வந்து பீட்டா. இது பி வெக்டர், இது பீட்டா, and this is theta, angle between vector A and B. If A is greater than B, it means magnitude of A is greater than B. Magnitude of A is greater than B. In the condition now the angle made by the resultant with A, that is alpha, will be less than beta. That's the kartham. And the same way, if magnitude of A is less than B, then alpha will be greater than beta. It means இதோட மேக்னிடியூடோட கூடுதலாக இருந்தால் இந்த ஆல்ஃபா வந்து ஷிஃப்ட் டுவர்ஸ் ஏ, ஆல்ஃபாவோட வேல்யூ ஆங்கிள் வேல்யூ குறையும். இஃப் ஏவோட மேக்னிடியூட் பியோட கம்மியாக இருந்தால், ஸோ எப்படி பிக்கர், இது பிக்கர் ஒன், இங்கே வந்து இது ஸ்மாலர் ஒன், இது பிக்கர் ஒன். ஸோ ஆங்கிள் இது பிக்கராக இருக்கும், ஏவோட மேக்னிடியூட் பெருசாக இருக்கிற போது இது வந்து எந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணும். இதோட மேக்னிடியூட் பெருசாக இருந்தால் இது ரிசல்டன்ட் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணும். இதோட மேக்னிடியூட் பெருசாக இருந்தால் ரிசல்டன்ட் வந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணும். அதுதான் கேஸ் 3 அண்ட் கேஸ் 4. இஃப் theta is equal to 90 degree, very interesting case. Theta is equal to 90 degree means இந்த வெக்டர் பி வெக்டர் இப்படி இருக்கு, ஏ வெக்டர் இப்படி இருக்கு, ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள் theta is equal to 0 degree. Theta is equal to 0 degree. அந்த கேஸில் என்ன பண்ணலாம், r is equal to a square plus b square as usual வந்துடும். a square and cos of 90 என்ன வரும், 90 degree போகிறோம், cos of 90 is equal to 0. So this portion is 0. So r is equal to a square plus b square under root. இங்கே cos of 90 0னா இந்த portion becomes 0 ஆகிடும். And tan alpha என்ன வரும், tan alpha is equal to sin 90க்கு வாங்க, sin 90 is 1 and cos 90 is 0. Cos 90 is 0. This is 1. This become tan alpha is equal to, this is 1 tan alpha is equal to a. ஏன்னா இது வந்து 1 into a. இது வந்து என்ன வரும், cos of 90, since theta is equal to 90 degree. This is case 6. Cos of 90 is equal to 0. This becomes 0. This divided by b. So இந்த ரிசல்ட் நம்ம பல இடத்துல
யூஸ் பண்ணோம். ஏன்னா இஃப் தீட்டா ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் இது ஒரு வெக்டரு இது ஒரு வெக்டர் ரெண்டுத்துக்கு இடையில் 90 டிகிரி இருந்துன்னா ஸோ நம்ம சிம்பிளாக இந்த ரிசல்ட்டை சிம்பிளாக எப்படி எழுதலாம்? எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏ பை பி. சரி, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, இதோட மேக்னிடியூட் இப்படி இன் மேக்னிடியூட். ஸோ இந்த வெக்டர் இப்படி இருக்குது, இந்த வெக்டர் இப்படி இருக்குது. ஸோ ஈக்குவல் வெக்டரை நம்ம பி வெக்டரை ஈக்குவல் வெக்டரை நம்ம எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ் ஆஸ் இட் இஸ் ஏ வெக்டர். ஸோ இதை 90 டிகிரி எடுத்து பைத்தாகரஸ் தியரம் magnitude of B, this is magnitude of A, Pythagoras theorem நம்ம யூஸ் பண்ணலாம். இது 90 டிகிரிங்கும் போது ரிசல்டன், திஸ் இஸ் த ரிசல்டன், பிகாஸ் இதை இங்கே தூக்கி போட்டோம்னா இந்த டயகோனல் இஸ் ரிசல்டன். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர், ஆர் இஸ் ஈக்குவல் டு Pythagoras theorem தி ஸ்கொயர் ப்ளஸ் தி ஸ்கொயர் அண்டர் ரூட். ஸோ ரிசல்டன் எப்படி எழுதலாம்? இன் மேக்னிடியூட் நம்ம எப்படி எழுதுகிறோம்? ஸோ ஆர், திஸ் இஸ் ஆல்ஃபா, திஸ் இஸ் ஏ, this is B, because A ஓட மேக்னிடியூட் இது, B ஓட மேக்னிடியூட் இங்கே வெக்டர் ஈக்குவல் வெக்டர் போட்டோம், இங்கே போட்டுறோம். ஸோ tan alpha என்ன வரும்? ஸோ tan alpha is equal to this by this is equal to B by E. ஸோ அதை நம்ம டைரெக்டாக போட்டலாம் பை யூஸிங் ஈக்குவல் வெக்டர். இந்த வெக்டர் தூக்கி இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், இந்த பிளேனில் எங்கே வேணாலும் ஷிஃப்ட் பண்ணலாம். பட் இந்த மேக்னிடியூடும் இந்த டைரெக்ஷனும் மாறக்கூடாது. ஸோ R is equal to B if it is 90 degree. One more interesting is, if theta is equal to 90 degree, if theta is equal to 90 degree and modulus of A vector is equal to modulus of B vector, அப்போ என்ன வரும்? See here, இங்கே பார்த்துக்கலாம். 90 degree by same degree நம்ம போட்டலாம். 90 degree na, this is 90 degree, this is alpha. Resultant making with A vector. Okay. 2 டிகிரி 90 டிகிரினாலே ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 90 டிகிரி இருந்தால் ஆல்ஃபா த ஆங்கிள், ஸோ சாரி, ஆல்ஃபா வில் நாட் பி, திஸ் இஸ் பீட்டா, திஸ் இஸ் ரிசல்டன்ட், திஸ் இஸ் பீட்டா, திஸ் இஸ் ஆல்ஃபா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ரிசல்டன்ட் என்ன வரும்? ரிசல்டன்ட் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? ஏ பி, திஸ் இஸ் ஆர், திஸ் இஸ் ஆல்ஃபா. ஓகே, ஏன்னா இங்கே ஏ பி, அதான் இங்கே ஏ பியை தூக்கி இங்கே போட்டுக்கிறோம், பியை தூக்கி போட்டுட்டோம்னா பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம் ஃபார் மேக்னிடியூட் கால்குலேஷன் மட்டும். மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அண்டர் ரூட். சின்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு say some x, since it is given both their magnitude are equal, so a square plus b square, this becomes x square plus x square, a के x बोला b के x बोला, 2x square under root is equal to root 2x. Therefore resultant is equal to either root 2 times of magnitude of a or root 2 times of magnitude of b. In this case, seventh case, what about alpha? அப்போ எப்படின்னா ரெண்டு ஈக்குவல் வெக்டர் அட் 90 டிகிரியில் இருந்தால் என்ன ஆகுங்கிறத பார்க்குறோம். இதுவும் இதோட மேக்னிடியூடும் இதோட மேக்னிடியூடு ஈக்குவல், போத் ஆர் அட் 90 டிகிரி. அந்த கேஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். tan ஆல்ஃபா என்ன வரும்? tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, ஏற்கனவே பார்த்துருக்கோம், tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, இங்கே இடத்துல நம்ம இந்த ஈக்குவேஷன்லையும் போடலாம். a into sin 90, sin 90 is 1 and b into cos 90, this 0, a by b. tan 90 is equal to a by b. tan alpha இதை டைரெக்டாக எடுத்துக்கலாம். tan alpha is equal to b by a is equal to x by x is equal to 1 is equal to tan 1 is equal to 45 degree. அதில் பாருங்கள், 1:1 root 45 டிகிரிக்கு வரும். இதில் tan alpha 1 by 1. So it means alpha is equal to 45 degree. If alpha is equal to 45 degree, beta என்ன வரும்? theta 90 degree minus 45 degree is equal to பீட்டாவும். இட் மீன்ஸ் ரெண்டு ரிசல்டட் எப்படி இருந்தால் எக்ஸாக்ட்லி அதனோட பைசெக்டரில் ரிசல்டட் போகும். எந்த கண்டிஷனில்? ரெண்டு வெக்டர் 90 டிகிரியில் இருக்கணும். ஸோ ரெண்டோட மேக்னிடியூடு ஈக்குவலாக இருக்கணும். அந்த கண்டிஷனில் என்ன? So we can straight away write the answer. The resultant is root 2 times of any one
root 2 times of anyone and the angle is 45 degree. 90 degree பாதியில் தான் alpha இருக்குது beta இருக்குது. So we can represent like this. We can represent here in the condition. So this is A, this is B, and this will be alpha, this will be beta, and both are equal to. So இதை நம்ம இப்படி இதுக்கு இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா this is B na, this is A, and this will be B. So tan of alpha is equal to B by A, both are same. Tan of alpha is equal to 1, it means alpha is equal to 45 degree and beta is equal to 90 minus 45 degree. So இந்த ரிசல்ட்டை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணோம். If in a condition, if the magnitude of two vectors are same and they are at 90 degree, then the resultant is making 45 degree with the vector A as well as 45 degree with the vector B. So this result பல இடத்துல நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.